Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. ஏஐ மாநாட்டில் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு 5 நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் அரை நிர்வாணமாக போராடிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை 5 நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகிறது போலீசார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இளைஞர் காங்கிரஸைச் சேர்ந்த 4 பேரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதியானது தற்போது வழங்கப்பட்டுள்ளது. 4 பேரின் ஜாமீன் மனுவையும் நிராகரித்துள்ளது டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம். டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் அரை நிர்வாணமாக போராடிய காங்கிரஸ் நிர்வாகிகளை 5 நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவிகரசன் இணைகிறார். கவிகரசன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. டெல்லி பாரத் மண்டபத்துல நடந்த ஏஐ மாநாட்டை இந்த உலகமே வியப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏஐல எந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாநாடு மூலமாக உலக நாடுகளுக்கு தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, பல உலக நாடுகளின் தலைவர்கள், டெக் நிறுவனங்களின் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக ஏஐல ஒரு புதிய புரட்சி ஏற்படும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. எல்லாருடைய பார்வையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனா இந்த பாரத் மண்டபத்துக்குள்ள புகுந்து பிரதமர் மோடி அவர்கள் பற்றி அவதூறு பரப்புற வகையில இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் போராட்டம் நடத்தினாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, பார்வையாளர்கள் போல உள்ள போய் அரை நிர்வாணமாக, அதாவது தங்களுடைய மேலாடைய கழற்றி அதை வைத்து பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்கிற பெயர்ல அவங்க போராட்டம் நடத்துறாங்க. இதற்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. ஏன்னா போராட்டம் நடத்தணும்னா அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. டெல்லி உட்பட நாடு முழுவதுமே ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தோம் அப்படின்னா போராட்டம் நடத்துறதுக்காகவே இடங்களை ஒதுக்கி இருப்பாங்க. ஏன்னா ஜனநாயக நாட்டுல போராட்டம் என்பது மக்களோட உரிமை. தங்களுடைய கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஊர்கள்லையுமே போராட்டங்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அங்க நம்ம போய் உரிய அனுமதி பெற்று போராட்டம் நடத்தலாம், தங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். அதுல நியாயம் இருக்க பட்சத்துல அரசாங்கம் அதை ஏற்கும். இதுதான் எப்பவுமே இருக்கக்கூடிய நடைமுறை. இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஆனா இளைஞர் காங்கிரசார் நடத்திய போராட்டம் என்பது தங்களுடைய கருத்தை அல்லது எதிர்ப்பை முன்வைப்பதற்காக அல்ல, இந்தியாவை சிறுமைப்படுத்துவதற்காக, பிரதமரை குறை கூறுவதாக அந்த நோக்கத்தோட பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் பாஜகவினர் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்கருத்து. உண்மையிலேயே உங்களுக்கு அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் பத்தி தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதை கேட்கறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உலகமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துக்குள்ள இது போன்ற ஒரு போராட்டத்தை ஏன் நடத்தணும் அப்படிங்கறது அவங்க முன்வைக்கக்கூடிய கேள்வி. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவல்துறை சட்ட ரீதியாக சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. சுமார் 20 பேர் போராட்டம் நடத்தினதாக சொல்லப்படுற சூழல்ல அதுல 4 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. அந்த 4 பேரும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்றாங்க பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்துல. அதை விசாரிக்கும் போது காவல்துறை தரப்புல இதை திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க, இது ஒரு சதி செயல், இதுல இன்னும் பலர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதனால அவங்கள பிடிக்கணும் அப்படின்னா நாங்க இவங்க கிட்டதான் விசாரிக்கணும், எனவே இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு வாதிடுறாங்க. அதே நேரத்துல கைதானவங்க தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் போராட்டம் நடத்த உரிமை இருக்கிறது ஜனநாயக நாட்டுல, அந்த அடிப்படையில தான் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம், எனவே நீங்க ஜாமீன் கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. ஆனா நீதிபதி ஜாமீன் கொடுக்க மறுத்து கைதான 4 பேருக்கும் 5 நாள் போலீஸ் காவல் கொடுத்திருக்கிறாரு. இதுல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இது எத்தனை நாளா திட்டமிடப்பட்டது, இதுக்கு மூளையாக செயல்பட்டது யாரு, இந்த மாதிரி பல விஷயங்களை காவல்துறையினர் விசாரிக்க இருக்கிறாங்க.
மேலும் இப்ப கைதாகி இருக்கக்கூடிய 4 பேருடைய மொபைல் போன் எல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல யாருக்கெல்லாம் கால் போயிருக்கு, இதுல யார் யாரெல்லாம் லிங்க் அப்படிங்கறத பத்தி விசாரிக்க போறாங்க. அதன் மூலமாக நமக்கு இந்த விவகாரத்துல மேலும் சில தகவல்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.